வியூவர்ஸ் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க, என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. மணி வந்து 5 o'clock ஆகுது. இனிமேல் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கேஸ் கட்டு ரொம்ப அழுக்காக இருந்துச்சுங்களா, ஸோ வந்து அதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பால் காசி எல்லா வேலையும் பண்ணலான்ட்டு பண்ணிகிட்டு இருக்கேங்க. எப்போவுமே வந்து கேஸ் ஸ்டவ் சுத்தமாக இருந்தால் தான் நம்மளுக்கு அதில் மேலே வைக்கவும் தோணும், இதுவும் பண்ணவும் தோணும், சமைக்கவும் தோணும். உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லவா? அந்த கேஸ் கட் மேலே வந்து நம்ம சமைச்சிட்டு கரண்டியில் அது மேலே வைக்காதீங்க. பக்கத்தில் ஒரு தட்டு கண்டிப்பாக இருக்கும். எப்படின்னா நம்ம வந்து பாத்திரம் வச்சுருப்போம், அதுக்கு மேலே ஒரு தட்டு மூடி வச்சுருப்போம், அது மேலே கூட வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த தட்டு நம்ம வாஷ் பண்ண தான் போகிறோம். இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இருக்க அழுக்காகினே போகும். அப்புறம் நைட்டு வந்து சும்மா அப்படியே அந்த கந்த துணி இருக்குங்களா, அதில் வந்து தொடச்சி விட்டு அந்த கந்த துணியை வந்து 1 day ஒன்ஸோ இல்லை 2 days ஒன்ஸோ உங்களுக்கு அந்த அழுக்கு பொறுத்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக இருக்கும். அதை வாஷ் பண்ணிடலாம். இல்லை இதை சுத்தமாக வந்து கழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் 1 week ஆச்சு சரின்ட்டு வாஷ் பண்ணிட்டுறேன். வீக்லி ஒன்ஸ் தான் வாஷ் பண்ணுவேன். ஏன்னா துரு பிடிச்சிடும். கேஸ் வந்து துரு பிடிச்சிச்சுன்னா அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. மற்ற நேரத்தில் சும்மா வெறும் துணியோ இல்லை ஈர துணியை தொடச்சிட்டு சும்மா அப்புறம் இந்த துணியை போட்டு லைட்டாக தொடச்சி விட்ருங்க. அப்படியே துடைக்கும் போது எதிரில் இருக்க டைல்ஸ்லாம் கூட நான் அப்படியே கழுவி விட்ருவேன். ஏன்னா அப்போ தான் வந்து அங்கேயும் பிசு பிசுன்னு ஆகாது, இல்லைன்னா அதுவும் பிசு பிசுன்னு ஆகிடும். இன்னும் கேட்டால் நான் கேஸ் வந்து செவுத்தை ஒட்டியே வைக்க மாட்டேங்க நான். ஏன்னா ஃபுல்லாக அப்படியே ஜிகுன்னு மாரி டக்குன்னு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நான் மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு வந்து கொஞ்சம் தள்ளி தான் வைப்பேன் நான். வேலை செய்யும் போது உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் சாங்கோ ஏதோ ஒன்று போட்டுட்டு வேலை செய்யுங்களேன், ஈஸியாக இருக்கும். இந்த வேலை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா வேலையும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. வந்து நான் பால்லாம் காய்ச்சிடுவேன், எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். திருப்பி கேஸ் கழுவுனா எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு முடிச்சிடுவேன். மோஸ்ட்லி நான் முடிச்சிடுவேன். இல்லையா நைட்டில் தான் நான் வந்து லாஸ்ட்டாக வந்து வாஷ் பண்ணுவேன். இப்போ எல்லாம் வாஷ் பண்ணிட்டு பால் காய்ச்சிட்ருக்கேன். சரி போய் துணி எடுத்துகிட்டு வரலாம், பால் கொதிக்கிச்சு லேட் ஆகும் இல்லையா, அதனால் துணி எடுத்துகிட்டு வரலான்ட்டு போய் துணியெலாம் காய வச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டோன்னா அப்புறமா நம்ம ஒரு சீரியல் பார்த்துட்டே வந்து மடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை. தனு வந்து அவங்க அப்பா தான் பார்த்துட்டு இருந்தார். ஏன்னா அவர் ஃபஸ்ட் ஷிஃப்ட் அப்போது. ஸோ வந்து 4 o'clock வந்துடுவீங்க. 1 hour நாங்கள் ரெஸ்ட் எடுத்துப்போம். சும்மா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் 5 o'clock தான் நான் எழுந்து செய்ய ஆரம்பிப்பேன் எப்போவுமே. அவர் வந்து அவனை ரெடி பண்ணிட்டு வாக்கிங் கூட்டின்னு போயிட்டு வெளியே காமிச்சின்னு இருப்பார். சரி பெட்டு எப்பவுமே அவன் எப்பவுமே அமக்கலம் பண்ணிவிடுவான் மத்தியானத்தில். ஸோ வந்து எப்பவுமே ஈவினிங் டைமில் டெய்லியும் அப்போல்லாம் வந்து நான் வந்து ஏற கட்டுவேங்க. இப்போல்லாம் வந்து அவ்வளோ வந்து அமகலம் பண்ணுறதில்ல. ஸோ வந்து இப்போல்லாம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து இதுவாகிறதில்ல, கலையிறதில்ல. எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் முன்னெல்லாம் பெட் கவர்லாம் வந்து அப்படியே மேலே வைக்கிறதுனா அதையும் மொத்தம் கழிச்சு போட்டுருவான். அதான் ஃபுல்லாக இப்போ நான் மடிச்சிட்ருக்கேன். எனக்கு இந்த வேலையெல்லாம் செய்யும் போது தான் ஒன்று தோணும். என்னென்னா ஒன்று நம்ம படிப்போம், காலேஜ் படிப்போம், திருப்பி படிப்போம். அப்போ கூட என்னடா அது படிச்சுட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் இல்லைங்களா. அப்போ எக்ஸாம் டைமில் படிப்போம், மற்ற டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம், ஜாலியாக இருப்போம், கலந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னமோ இந்த வேலையே இந்த செய்கிறது அசைது இதே ரொட்டீன் ஒர்க்காக செய்கிறது அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அப்பயே நினச்சிப்பேன், சே என்னடா நம்ம ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃபே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, இந்த லைஃப் என்னடா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி எல்லாம் கொஞ்ச காலம்தான், தானும் வளர்ந்துட்டானா நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் கிடைக்கும் அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் மனசு தேத்திட்டு நான் பாட்டுன்னு என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கை செஞ்சுட்டு இருப்பேங்க. நிறைய நியூ மாம்ஸ் இருப்பீங்க. ஒரு குழந்தைய தனியாக வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ பார்த்துக்கணும், எவ்வளோ செய்யணும், பார்த்து செய்யணும்னு அவங்களுக்கு தாங்க தெரியும் கஷ்டம். யாருமே அவங்கள வந்து மனசு நோக்கிற மாதிரி பேசாதீங்க. என்ன உங்கள் குழந்தை வெயிட் போடல, என்ன உங்கள் குழந்தைக்கு பால் பத்தலை, இதெல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. அவங்க எவ்வளோ அஃபெக்ட் ஆவாங்க மென்டலின்னா அவங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அப்புறம் திடீர்னு வந்து ஆண்டி வந்து ஹவுஸ்னர் ஆண்டி வந்து திருப்பதி லட்டு கொடுத்தாங்க. அது எனக்கு பிடிக்காதுங்க, எங்கள் ஹஸ்பண்ட் தான் சாப்பிட்ருப்பாரு. அதுக்குள்ளே பால் காஞ்சிடுச்சு. தனுக்கு மட்டும் நாட்டு சக்கரை போட்டு பால் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு நாங்கள் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டே அவங்க கொஞ்சம் நான் ஊற்றி வச்சுருவேன் ஆறட்டோன்ட்டு. ஏன்னா நாங்கள் வந்து சுட குடிக்கும் போது அவனுக்கும் சூடாக இருக்கும் இல்லையா. அப்புறம் வந்து அவனும் நான் குடிக்கிறேன்னு அடம்பிடிப்பான். ஸோ வந்து எப்போவுமே நான் ஊற்றி வச்சுட்டு அதுக்குள்ளே எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காயும் இல்லைங்களா பால். அப்புறம் வந்து நாங்கள் போட்டு குடிச்சுப்போம்.
எப்போவுமே நான் சமையல் ரூமில் இருந்தேன்னா அவன் என்ன பண்ணுவானா, அந்த பால் பார்க்காத வரலும் அவன் அங்கே இருக்கிற சாமான் உருட்டுறது, அங்கே கீழே இருக்குங்க இல்லைங்களா கடாய், இதெல்லாம் எடுத்துன்னு போய் அவர் வச்சு சொப்பு சாமான் மாரி வச்சு விளையாடுவார். இதுமாரி தான் பண்ணுவார். இன்றைக்கி அவன் என்ன அட்ராசிட்டிஸ் பண்ணான்னு காமிக்கிறான் பாருங்கள். நான் ஆத்திர மேலே ஆத்தணுமா அவரு. ஆஹா இப்போல்லாம் அவரே வந்து சாப்பாடு கொண்டாடுறது கையை விட்டு எடுத்து அவரே சாப்பிடுவார். இந்த தட்டில் கொஞ்சம் சாதம் போட்டு வச்சுருந்தா அதை எடுத்து சாப்பிட்டுன்னு இருக்கிறான் அவன். டேய் இந்திரா என்ன பண்ண சொல்லு. இந்திரா என்ன பாரு தனு என்ன பண்ண. கடைசியாக நம்மளுக்கான ஃப்ரீ டைமுங்க தலை வாடுறது. ஏன்னா டெய்லியும் இப்போ நான் ஃபஸ்ட்டு 1 இயர் ஆஃப் ப்ரெக்னன்சியில் வந்து தலையே வார மாட்டேன். நிறைய சிக்கு போட்டு முடி கொட்டிடும். ஏன்னா எனக்கு இந்த வீட்டு ஒர்க்கு, ஏன்னா 6வது மாதம் தான் நாங்கள் இங்கே தனியாக வந்தோம். அதுலேருந்து வீட்டு வேலை செய்கிறது இப்படியே ரொட்டீன் இதுவும் நடந்துகிட்டே இருக்கோங்காண்டி தலையே நான் ஒழுங்காக கவனிச்சிக்கல. இப்போ தான் நான் டெய்லி தலை வாரவே ஆரம்பிச்சிருக்கேன். சரி வெளியே போகிறோன்ட்டு தலை வாரிட்டு இருந்தேன். எப்போவுமே 2ஆக பிரித்து சிக்கு உடைங்க, அப்போ நல்லா சிக்கு உடையும். அப்புறம் வந்து டெய்லி வந்து எண்ணெய் வைக்க பழகுங்க. அப்புறம் மடித்து போடுங்க. வீட்டில் இருந்தீங்கன்னா வெளியே போனீங்கன்னா மட்டும் கொஞ்சம் ஆஃபில் போட்டு போங்க. அப்போ வந்து இன்னும் வந்து முடி வந்து கதிர் விட்டு போகாது. லாஸ்ட்டாக ஸ்பிளிட்டன்ஸ் வராது. அந்த இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து கிளம்பிட்டோம். சார் வந்து அவங்க ஃப்ரெண்டோட பாப்பாவுக்கு வந்து பிரேஸ்லெட் எடுக்க போனோங்க சில்வரில். அதுதான் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் வந்து மார்க்கெட் போயிட்டு அப்படியே மட்டன் எடுத்துகிட்டு வந்தோம். மட்டனும் காய்கறிகளும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். நான் வந்து மட்டன் தொக்கு மாரி செஞ்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்லாம் போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ வந்து சாதம் மட்டன் கிரேவி மீதான் செய்யலான்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். ரெடி ஆகிட்டே இருக்குது. மட்டன் தொக்கு மாரி செஞ்சுட்டு சாதம் செஞ்சுட்டேன். அதாங்க இன்றைக்கான ஈவினிங் ரொட்டீன். லாஸ்ட்டாக வந்து தனு வந்து பால் குடிச்சிட்டு தூங்கிடுவான். என்னோட ஈவினிங் ரொட்டீன் இப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி வெளியே போயிட்டு வந்தேன். வெளியே போகும்போது தான் கொஞ்ச நேரம் படுத்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். ஏன்னா இன்றைக்கெல்லாம் நான் தூங்கவே இல்லை. காலையில் சரி அதுவும் நான் தூங்குறதே கிடையாது. நான் நைட்டு தூங்கவே எப்படியும் ஒரு 12 ஆகிடுங்க. அவ்வளோதான். இதாங்க என்னுடைய நைட் ரொட்டீன். இதுக்கப்புறம் எதாவது நடந்தால் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதாங்க என்னுடைய ஈவினிங் ரொட்டீன். பை பாய். லாஸ்ட்டாக 11 o'clock ஆகுது. சார் வந்து தூங்கிட்டாரு. அப்படியே தூக்கத்திலே பால் கொடுத்துட்டா தூங்கிடுவான். அதை குடிச்சு